Hi friends, இன்னைக்கு molecular spectroscopy பார்க்கலாம். According to Born-Oppenheimer approximation, which one is correct ன்னு கேட்டிருக்காங்க. Energy of electronic state, energy of vibrational, rotational and translational. எனர்ஜி ஆர்டர் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. எப்பயுமே எலக்ட்ரானிக்கு தான் வந்து எனர்ஜி ஆர்டர் வந்து ஹையாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற எனர்ஜி ஆர்டர் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் எனர்ஜி கேப் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேஷனல், இது வந்து டிரான்ஸ்லேஷனல் வச்சுக்கோங்க. சரி, இது வந்து டிரான்ஸ்லேஷனல், இது ரொட்டேஷனல். அப்புறம் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து வைப்ரேஷனல். ரொம்ப அகலமாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக். ஸோ அப்போ நமக்கு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானிக், வைப்ரேஷனல், ரொட்டேஷனல், லாஸ்ட்டாக தான் வந்து டிரான்ஸ்லேஷன் இந்த ஆர்டரில் வரும். ராமன் எஃபெக்ட் இஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு, இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு, எமிஷன் ஆஃப் லைட்டு, அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட்டு. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் தான் கரெக்டு. In Raman spectra, the difference between incident and scattered frequencies is called Stokes line, anti-Stokes, Rayleigh, Raman frequency. Raman frequency தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ESR spectra is observed in which of the following region? Radio frequency, UV visible, microwave, X-ray. Radio frequency the correct answer. Vibrational transition are always accompanied by rotational. Selection rule for rotational transition is rotational அப்படின்னாவே del J equal to plus or minus 1. இதே வந்து translational அப்படின்னா del J equal to plus or minus 2. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொட்டேஷ்னல்னா 1, டிரான்ஸ்லேஷன்னா வந்து 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து frequency of UV radiation is greater than radio frequency, X-ray, microwave and IR. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா C, microwave and IR. அதுக்கடுத்து இதிலே வந்து 9th கொஸ்டின் பாருங்கள். ரிலேஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அண்ட் ஆப்லேட் சிமெட்ரிக் டாப். இதுக்கு வந்து இந்த டேபிள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் மாலிகூல் எழுதிக்கோங்க. அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதுக்குண்டான எக்ஸாம்பிள். லீனியர் மாலிகூல்னால் வந்து ஐஏ ஐபி ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஈக்குவலாக இருக்கும், ஐஏ வந்து 0வாக இருக்கும். ஸ்பெரிக்கல் டாப்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லீனியர் மாலிகூல்ஸு. ஸ்பெரிக்கலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹை சிமெட்ரி மாலிகூல், டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல், இக்கோசாஹெட்ரல் தான் வந்து ஸ்பெரிக்கல் டாப்போட எக்ஸாம்பிள். அடுத்து சிமெட்ரிக் டாப்பை ரெண்டாக டிவைட் பண்ணலாம், ப்ரோலேட் சிமெட்ரி, ஆப்லேட் சிமெட்ரின்னு. ப்ரோலேட் சிமெட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபி ஐசி வந்து ஈக்குவலாக இருக்கும், ஐஏ வந்து நம்மளுக்கு வந்து அதை விட வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆப்லேட் சிமெட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்லேட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஐஏ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஏ தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஆப்லேட் சிமெட்ரிக் எக்ஸாம்பிள் வந்து BCl3. அப்புறம் அசிமெட்ரிக் டாப் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஐஏ ஐபி ஐசி மூணுமே வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். வாட்டர் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ வந்து ரொட்டேஷ்னல் கான்ஸ்டன்ட் B இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா h/8π² IC சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு வைப்ரேஷனல் ஓவர்டோன் எக்ஸிஸ்ட் ஃபார் டிரான்சிஷன். எதுக்கும் அப்படின்னா 0லேருந்து 2 வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஓவர்டோன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா இஸ் அப்சர்வ்ட் இன் IR ரீஜன், UV ரீஜன், மைக்ரோவேவ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி. IR ரீஜன். an example for asymmetric top. இப்போ தான் நம்ம பார்த்தோம் asymmetric டாப்க்கு எக்ஸாம்பிள் என்னது, வாட்டர். an example for prolate symmetric. prolate symmetry, prolate இங்கே தானே பார்த்தோம். ஸோ CHCl, CH3Cl. which is a scattering phenomena, rotational spectra, vibrational, Raman, electronic. rotational spectra தான் வந்து scattering. Transition is highly affected by conjugation. எந்த transition அப்படின்னு பார்த்தீங்கன்னா π to π star transition. Mass based spectra is observed in solid state. Thank you so much for watching.